ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கற்றுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி நான் என்னோடய பையனுக்காக ஆன்லைன்லேருந்து ஒரு பேபி பெட்ரெயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் அமேசான்லேருந்து பிளிஸோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய பையன் வந்து எங்கள் காட்லேருந்து 2 தடவை கீழே விழுந்துட்டான். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு மேனுவல்லாம் படித்து உட்காந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்பாவும் பையனும் சேர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பக்கிள் மெத்தட் தான். ஸோ கடகடன்னு எல்லாம் மாட்டின மாதிரி இருந்துச்சு. என் பையன் வந்து வாயில் ஒரு ஃபோம் ஷீட் ஒன்று வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டோம். எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்குறோம், அந்த ஃபோம் ஷீட்டோடு சேர்த்து தான் வந்து அதை மாட்டணும் போல். எதுக்கு அப்படின்னா, பேபிஸ் வந்து இதில் வந்து தெரியாமல் தலையை வச்சு ஹிட் பண்ணிட்டாங்க, அதுவும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினும் இருக்கக்கூடாது, அவங்க தலையில் அடிபட்டுறக்கூடாதுங்கிற ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட பெட்டில் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட காட்டோட சப்போர்ட்டில் அது நின்றுட்டு இருந்துச்சு. என்னோட பையன் வந்து அவனை உள்ளே விட்டுட்டு நாங்கள் பார்த்தோம். அவன் வந்து அதை புஷ் பண்ண, அதை தள்ளும்போது கார்னரில் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. அதனால வந்துட்டு அவங்களே வந்து ஒரு ட்ரில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா நம்ம ட்ரில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு செகண்டாக உள்ளதை வந்து நாங்கள் அதே மாதிரி ஃபிட் பண்ணோம். அப்போ தான் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி 2 ஸ்டாண்ட் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த கார்ட்லேருந்து எனக்கு ஒரு QR கோடு இருந்துச்சு. அதை நான் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். உடனே ரிப்ளை பண்ணாங்க. ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு 5 டேஸ்க்குள்ளே அந்த டிஃபெக்டான ப்ராடக்டை வந்து எனக்கு அவங்க சென்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு பெட் ரெயிலையும் நாங்கள் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து 2 பெட் ரெயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 6 ஃபீட்டு, இன்னொன்று வந்து 6.5 ஃபீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மாட்டியிருந்தோம். இதையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கார்னர் பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு மாட்டினோன்னே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் சைடு வந்து நம்ம ட்ரில் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேபி ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.